ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் இருக்க பார்ட் 8 வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் ஆஃப் சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து 3 ஆங்கிளை வந்து நம்ம வந்து சம் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி ஆர் பைனாலும் 180 டிகிரினாலும் ஒன்று தான். ஸோ வந்தது அப்படின்னா நம்மளுக்கு tan A ப்ளஸ் tan B ப்ளஸ் tan C வந்து என்னென்னா tan A இன்ட்டு tan B இன்ட்டு tan Cன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவே cot A இன்ட்டு cot B ப்ளஸ் cot A இன்ட்டு cot C ப்ளஸ் cot C இன்ட்டு cot A வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ வரும். அதாவது டேனுக்கும் காட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட இப்போ tan அண்ட் காட் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோடைய சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரியாக இருந்தது அப்படின்னா cot A ப்ளஸ் cot B ப்ளஸ் cot C கொடுத்துருந்தாங்கன்னா cot A இன்ட்டு cot B இன்ட்டு cot Cன்னு வரும் ஆன்சர். tan A into tan B plus tan A into tan B into tan C plus tan A into tan C which is equal to 1 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போது இதோடைய சம் வந்து நான் வந்து உங்களுக்கு போடுவேன். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சம்மில் பாருங்கள் tan 68 டிகிரி ப்ளஸ் tan 42 டிகிரி ப்ளஸ் tan 70 டிகிரி இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதோட சம் ஆஃப் ஆங்கிள் பண்ணுங்களேன். 68 42 and 70. ஸோ இது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா A ப்ளஸ் B ப்ளஸ் C வந்து எனக்கு 180 டிகிரி வருது. ஸோ 3 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வந்தது அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், tan A ப்ளஸ் tan B ப்ளஸ் tan C விச் இஸ் ஈக்குவல் டு tan A இன்ட்டு tan B இன்ட்டு tan C. இதான ஃபார்முலா. அப்போ A வந்து எனக்கு 68, B வந்து 42, C வந்து 70. இப்போ இதோட ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா tan A into tan B into tan C. அப்போ tan A வந்து tan 68 டிகிரி, tan 42 டிகிரி, அடுத்து tan 70 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இப்போ வந்து இது பாருங்கள். இப்போ சம் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ்னு இருக்கா. இப்போது 2 ஆங்கிள் இப்போ என்ன எப்படி இது நான் எழுதியிருக்கேங்கிறத ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து 1 ப்ளஸ் tan A 1 ப்ளஸ் tan B இந்த ஏபிங்கிறது ஏதாவது ஒரு ஆங்கிளாக இருக்கலாம். இல்லைன்னா cot A மைனஸ் 1 cot B மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஃபார்மேட் அப்படி இருந்தது அப்படின்னா அப்படி இருந்து அதோடைய ஆங்கிள் 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணணும்னா 45 டிகிரியோ இல்லை 225 டிகிரியோ வந்ததுன்னா அதோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ கொஸ்டின் ஃபார்மேட் வந்து 1 மைனஸ் tan A இன்ட்டு 1 மைனஸ் tan B அல்லது 1 ப்ளஸ் cot A 1 ப்ளஸ் cot B அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணி 135 டிகிரி ஆர் 315 டிகிரி வந்ததுன்னா அதோட வேல்யூ 2. ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள். இப்போ கொஸ்டின் ஃபார்மேட் 1 ப்ளஸ் tan A 1 மைனஸ் tan B ஆர் அல்லது 1 மைனஸ் cot A 1 ப்ளஸ் cot B அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ இந்த 2 ஆங்கிளை ஆட் பண்ணி நம்மளுக்கு 45 டிகிரி ஆர் 225 டிகிரி வந்ததுன்னா அதோட வேல்யூ வந்து 4. நெக்ஸ்ட்டு இப்போ கொஸ்டின் ஃபார்மேட்டில் √3 ப்ளஸ் tan A இன்ட்டு √3 ப்ளஸ் tan Bன்னு இருந்ததுன்னா இப்போ இதோட ஆங்கிள் A அண்ட் B ஆங்கிள் ஆட் பண்ணி 30 டிகிரி வந்துச்சுன்னா இதோட வேல்யூ 4. அடுத்தது கொஸ்டின் ஃபார்மேட் வந்து 1 ப்ளஸ் √3 tan A 1 ப்ளஸ் √3 tan B அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா இதோட 2 ஆங்கிள் ஆட் பண்ணி பார்க்கும்போது 60 டிகிரி வந்தது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 4. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நான் எழுதியிருக்கேங்கிறத. இதை வந்து நாம் வந்து சம்மாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டின் பாருங்களேன். 3 இன்ட்டு 1 மைனஸ் tan 245 டிகிரி இன்ட்டு 1 மைனஸ் tan 70 டிகிரின்னு இருக்குது. சரி, ஓகே, இது வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்களேன் ஒரு நிமிஷம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மைனஸ் tan A இன்ட்டு 1 மைனஸ் tan B ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ கொஸ்டின் வந்து 1 மைனஸ் tan A இன்ட்டு 1 மைனஸ் tan B ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா இதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 315 டிகிரியாக இருக்கணும். ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா ஓகேங்களா. A ப்ளஸ் B வந்து 315 இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 245ஐயும் 70யும் ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 315 டிகிரி வந்துருச்சா. ஸோ இப்படி வந்திருக்கு. அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா 2வாக இருக்கும். ஓகே சார், இதோட வேல்யூ வந்து 3ஆக இருக்கும். சரிங்களா?
2 இருக்கும். அப்போ இதோட வேல்யூ வந்து 2. ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்குது கொஷினில். ஸோ ஆன்சர் வந்து 6. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இது என்ன ஃபார்முலேட்டில் இருக்குது? 1 மைனஸ் காட் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காட் பியா. ஸோ 1 மைனஸ் காட் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காட் பி அப்படின்னு வந்தது அப்படின்னா, இப்போது இதுக்கு வந்து நம்ம ஆங்கிளோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். தட் இஸ் ஏ மைனஸ் பி தான் இருக்கும் இதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆங்கிளோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போ 327ஐயும் மைனஸ் 102 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 225 டிகிரி வந்து கிடைக்கும். ஸோ கிடச்சிருச்சா நம்மளுக்கு? ஆஸ் பர் ரூல் படி கிடச்சிருச்சா? அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வாக இருக்கும் இதோட வேல்யூ. ஸோ ஆல்ரெடி எனக்கு கொஸ்டினில் ஒரு 5/4 இருக்குது. அதுக்கப்புறம் இதோட வேல்யூ வந்து 2. அப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 5/2. ஓகேங்களா? நான் ப்ரீவியஸாக போட்டதை வச்சு கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள், 1/4 √3 + tan 12 டிகிரி, அதே மாதிரி √3 + tan 80 டிகிரின்னு இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்முலேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா √3 + tan A இன்ட்டு √3 + tan B அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இதோட 2 ஆங்கிளையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணிங்கன்னா 12 18 எவ்வளோ 30 டிகிரி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு 30 டிகிரி சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்லேயும் இருக்குது. ஸோ இப்படி இருந்ததுன்னா இதோட வேல்யூ வந்து 4ன்னு நம்ம அதில் பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி கொஸ்டினில் ஒரு 1/4 இருக்குது, இதோட வேல்யூ 4. இப்போ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் பாருங்கள், √3 + 3 tan 27 டிகிரி, √3 + 3 tan 33 டிகிரியா. இப்போ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 + √3 tan A இன்ட்டு 1 + √3 tan B விச் இஸ் tan Bன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது A + B அதாவது 2 ஆங்கிளை ஆட் பண்ணால் எனக்கு 60 டிகிரி. இது ரெண்டும் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 60 டிகிரி வரும். சரிங்களா? சரி, அப்படி இருந்ததுன்னா இதோட வேல்யூ வந்து எனக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படின்னு கிடைக்கும். பட் இது வந்து எனக்கு 1+ ஃபார்மேட்டில் இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து √3 வந்து நம்ம வந்து இது எப்படி எழுதுறதுன்னு இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது √3 ப்ளஸ் இந்த 3 வந்து √3 இன்ட்டு √3, அதுக்கப்புறம் tan 27 எழுதிட்டு, அதுக்கப்புறம் இதை வந்து √3 ப்ளஸ் இந்த 3 √3 இன்ட்டு √3 இன்ட்டு tan 33ன்னு எழுதலாமா? இப்போ இதில் இருந்து நான் √3 காமனாக எடுத்துட்டேன். அப்போ என்ன ஒரு 1 + √3 tan 27. அதுக்கப்புறம் இதுலேயும் நான் √3 காமனாக எடுத்துட்டேன். இதுலேயும் ஒரு √3 காமனாக எடுத்துட்டேன். அப்போ என்ன வரும் 1 + √3, அதுக்கப்புறம் tan 33ன்னு வரும். சரிங்களா? ஓகே, அப்போ √3 இன்ட்டு √3 வெறும் 3யா? ஓகே, இப்போ இதோட வேல்யூ இது ரெண்டோட வேல்யூ தான் நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இதோட வேல்யூ வந்து 4. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து இது பாருங்கள், இப்போ சம் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ்னு இருக்கா. இப்போது 2 ஆங்கிள் இப்போ என்ன எப்படி இது நான் எழுதியிருக்கேங்கிறத ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து 1 + tan A 1 + tan B, இந்த ஏபிங்கிறது ஏதாவது ஒரு ஆங்கிளாக இருக்கலாம். இல்லைன்னா cot A -1 cot B -1 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஃபார்மேட் அப்படி இருந்தது அப்படின்னா, அப்படி இருந்து அதோடைய ஆங்கிள் 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணணும்னா 45 டிகிரியோ இல்லை 225 டிகிரியோ வந்ததுன்னா அதோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ கொஸ்டின் ஃபார்மேட் வந்து 1 - tan A இன்ட்டு 1 - tan B அல்லது 1 + cot A 1 + cot B அப்படின்னு இருந்ததுன்னா, அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணி 135 டிகிரி ஆர் 315 டிகிரி வந்ததுன்னா அதோட வேல்யூ 2. ஓகே, அடுத்தது தேர்டு ஒன் பாருங்கள். இப்போ கொஸ்டின் ஃபார்மேட் 1 + tan A 1 - tan B அல்லது 1 - cot A 1 + cot B அப்படின்னு இருந்ததுன்னா, இப்போ இந்த 2 ஆங்கிளை ஆட் பண்ணி நம்மளுக்கு 45 டிகிரி ஆர் 225 டிகிரி வந்ததுன்னா அதோட வேல்யூ வந்து 4. நெக்ஸ்ட்டு இப்போ கொஸ்டின் ஃபார்மேட்டில் √3 + tan A
இன்டூ √3 ப்ளஸ் tan பின்னு இருந்ததுன்னா இப்போ இதோட ஆங்கிள் ஏ அண்ட் பி ஆங்கிள் ஆட் பண்ணி 30 டிகிரி வந்துச்சுன்னா இதோட வேல்யூ 4. அடுத்தது கொஸ்டின் ஃபார்மேட் வந்து 1 + √3 tan A 1 + √3 tan B அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா இதோட 2 ஆங்கிள் ஆட் பண்ணி பார்க்கும்போது 60 டிகிரி வந்தது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 4. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நான் எழுதியிருக்கேங்கிறத. இதை வந்து நாம் வந்து சம்மாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டின் பாருங்களேன். 3 × 1 - tan 245 டிகிரி இன்ட்டு 1 - tan 70 டிகிரின்னு இருக்குது. சரி, ஓகே. இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்களேன் ஒரு நிமிஷம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 - tan A இன்ட்டு 1 - tan B ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ கொஷின் வந்து 1 - tan A இன்ட்டு 1 - tan B ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா இதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 315 டிகிரியாக இருக்கணும். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? A + B வந்து 315 இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 245ஐயும் 70யும் ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 315 டிகிரி வந்துருச்சா? ஸோ இப்படி வந்திருக்கு. அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஓகே சார், இதோட வேல்யூ வந்து 3 இருக்கும். சரிங்களா? சரி, 2 3 சரி 2 இருக்கும். அப்போ இதோட வேல்யூ வந்து 2. ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்குது கொஷினில். ஸோ ஆன்சர் வந்து 6. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இது என்ன ஃபார்முலேட்டில் இருக்குது? 1 - cot A இன்ட்டு 1 + cot Bயா? ஸோ 1 - cot A இன்ட்டு 1 + cot B அப்படின்னு வந்தது அப்படின்னா இப்போது இதுக்கு வந்து நம்ம ஆங்கிளோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். தட் இஸ் A - B தான் இருக்கும் இதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆங்கிளோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போ 327ஐயும் -102 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 225 டிகிரி வந்து கிடைக்கும். ஸோ கிடச்சிருச்சா நம்மளுக்கு? ஆஸ் பர் ரூல் படி கிடச்சிருச்சா? அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா 2 இருக்கும் இதோட வேல்யூ. ஸோ ஆல்ரெடி எனக்கு கொஸ்டினில் ஒரு 5/4 இருக்குது. அதுக்கப்புறம் இதோட வேல்யூ வந்து 2. அப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 5/2. ஓகேங்களா? நான் ப்ரீவியஸாக போட்டதை வச்சு கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள். 1/4 √3 + tan 12 டிகிரி, அதே மாதிரி √3 + tan 80 டிகிரின்னு இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்முலேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா √3 + tan A அப்புறம் இன்ட்டு √3 + tan B அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இதோட 2 ஆங்கிளையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணிங்கன்னா 12 18 எவ்வளோ 30 டிகிரி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு 30 டிகிரி சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்லேயும் இருக்குது. ஸோ இப்படி இருந்ததுன்னா இதோட வேல்யூ வந்து 4ன்னு நம்ம அதில் பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி கொஸ்டினில் ஒரு 1/4 இருக்குது. இதோட வேல்யூ 4. இப்போ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் பாருங்கள். √3 + 3 tan 27 டிகிரி √3 + 3 tan 33 டிகிரியா? இப்போ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1 + √3 tan A இன்ட்டு 1 + √3 tan B விச் இஸ் tan Bன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது A + B அதாவது 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு 60 டிகிரி. இது 2 பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 60 டிகிரி வரும். சரிங்களா? சரி, அப்படி இருந்ததுன்னா இதோட வேல்யூ வந்து எனக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படின்னு கிடைக்கும். பட் இது வந்து எனக்கு 1+ ஃபார்மேட்டில் இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து √3 வந்து நம்ம வந்து இது எப்படி எழுதுறதுன்னு இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ √3 + இந்த 3 வந்து √3 × √3 அதுக்கப்புறம் tan 27 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து √3 + இந்த 3 √3 × √3 × tan 33ன்னு எழுதலாமா? இப்போ இதில் இருந்து நான் √3 காமனாக எடுத்துட்டேன். அப்போ என்ன ஒரு 1 + √3 tan 27. அதுக்கப்புறம் இதுலேயும் நான் √3 காமனாக எடுத்துட்டேன். இதுலேயும் ஒரு √3 காமனாக எடுத்துட்டேன். அப்போ என்ன வரும்? 1 + √3 அதுக்கப்புறம் tan 33ன்னு வரும். சரிங்களா? ஓகே, அப்போ √3 × √3 வெறும் 3யா? ஓகே, இப்போ இதோட இது ரெண்டோட வேல்யூ தான் நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போது இதோட வேல்யூ வந்து 4. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 12. ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.